என்ன பெரிய பாய்னு கூப்பிடாதீங்க, எனக்கு பிடிக்கல அப்படின்னு இசையமைப்பாளர் AR ரஹ்மான் சொன்ன காட்சிகளை அவரது ரசிகர்கள் இப்போ சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்ட் செஞ்சுட்டு வராங்க. தமிழ் சினிமாவில தனது இசை பயணத்தை தொடங்கி பாலிவுட், ஹாலிவுட்னு எல்லா சென்ட்ரலையும் பட்டையை கிளப்பும் இசையமைப்பாளர் AR ரஹ்மான் ஆஸ்கர் விருது வாங்கி தமிழ் சினிமாவுக்கே புகழ சேர்த்தார். AR ரஹ்மானோட இசையால அவரது ரசிகர்கள் பாய் பாய்னு செல்லமா அழைச்சு கொண்டிருக்க, நாங்க மட்டும் என்ன சும்மாவான்னு இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா ரசிகர்களும் அவரை பாய்னு அழைக்க தொடங்கினாங்க. இத சரி கட்டுற வகையில 2 பேரோட ரசிகர்களும் உட்கார்ந்து பேசினாங்களா என்னன்னு தெரியல. பெரிய பாய் உங்களுக்கு, சின்ன பாய் எங்களுக்கு அப்படின்னு பேரை 2 பேரும் மாத்திக்கிட்டாங்க இசையமைப்பாளரோட ரசிகர்கள். அதாவது இசை பயணத்துல சீனியரான AR ரஹ்மான் பெரிய பாய்னும், ஜூனியரான யுவன் சங்கர் ராஜா சின்ன பாய்னு ரசிகர்கள் அழைச்சிட்டே வந்தாங்க. இத பத்தின மீம்ஸும் ரொம்பவே வைரலா பரவிச்சு. இந்த நிலையில தான் தனியார் யூடியூப் சேனலுக்கு இசையமைப்பாளர் AR ரஹ்மான் ஒரு பேட்டியில தெரிவிச்சிருக்காரு. அப்போ ஆங்கரிங் பண்ண டிடி பெரிய பாய் பாட்டுக்கு யாரு நோ சொல்லுவா அப்படின்னு சொல்ல, பெரிய பாயா அப்படின்னு AR ரஹ்மான் கேட்க, பதிலுக்கு உங்களுக்கு செல்ல பேரே அதானா சார் அப்படின்னு டிடி சொல்ல, எனக்கு அது பிடிக்கல, நான் என்ன கசாப்பு கடையா வச்சிருக்கேன் என சொல்லி பெரிய பாய் போருக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார் AR ரஹ்மான். ரசிகர்கள் அன்போடு பெரிய பாய் என அழைத்து கொண்டு வந்த நிலையில் இப்போ அவங்களே இந்த காணொளிய சமூக வலைதளங்கள்ல மன கஷ்டத்தோட பகிர்ந்துட்டு வராங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.